தயவு செஞ்சு இந்த மிஷினில் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன்டா பண்ணோம்னு ஃபீல் பண்ணுவீங்க. லெக் கர்ல் இது ஆம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு பண்ணுற ஒர்க் அவுட். ஆம்ஸ்ட்ரிங்குள்ள 4 மசில்ஸ் இருக்குது. அதில் 3 மசில்ஸ் ஹிப் ஜாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி நம்ம நீ ஜாயிண்ட்டில் எண்ட் ஆகும். 2 ஜாயிண்ட்டை கடக்கிறனால இதுக்கு பை ஆர்டிகுலேட்னு பேர். பேலன்ஸ் இருக்கிற ஒரு மசிலோட நேமு பைசெப் ஃபெமோரிஸ் ஷார்ட் ஹெட். அந்த 3 மசில்ஸில் ஒரு மசிலோட நேமு பைசெப் ஃபெமோரிஸ் லாங் ஹெட். அந்த லாங் ஹெட்டில் பாதியில் ஸ்டார்ட் ஆகி நீ ஜாயிண்ட்டில் எண்ட் ஆயிரும். ஒரே ஒரு ஜாயிண்ட்டை மட்டும் கடக்கிறனால இதுக்கு மோனோ ஆர்டிகுலேட்னு பேர். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பெஞ்சில் லெக் கர்ல் பண்ணிங்கன்னா அந்த 3 மசில் ஆக்டிவேட் ஆகாது. அந்த ஒரு மசில் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். இதனால் நீங்கள் எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு. ஆம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு க்ரோத் தராது. எப்படியும் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் காட்டுறேன். 2018க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பெஞ்சில் தான் லெக் கர்ல் பண்ணிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கிற பெஞ்சு கொண்டு வந்தாங்க. இப்போ சீட்டட் லெக் கர்ல் மிஷின் வந்திருக்கு. ஏன் சீட்டட் லெக் கர்ல் மிஷின் வரைய கொண்டு வந்திருக்காங்கன்னு அதுக்கும் சின்ன உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்லைடாக பெஞ்ச் உள்ள லெக் கர்ல் மிஷினில் பண்ணும்போது நீங்கள் வெயிட்டு ஹெவியாக லிஃப்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் ஹிப் வந்து மேலே ரைஸ் ஆகும். இதனால் உங்கள் லோயர் பேக்குக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த வெயிட் எல்லாமே உங்கள் க்ளூட்டில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ரீசன்னால தான் சீட்டட் லெக் கர்ல் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. சீட்டட் லெக் கர்ல் மிஷினில் நம்ம ஃப்ரண்ட்டில் காலை ஸ்ட்ரைட்டாக நீட்டிடுவோம். நம்ம குவாட்ரைசெப்புக்கு மேலே ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு லாக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் நம்ம க்ளூட் வந்து மேலே ரைஸ் ஆகாது. உங்கள் ஜிம்மில் ப்ரோன் லெக் கர்ல் மிஷின் தான் இருக்குது அப்படின்னா ஹிப்பு மேலே தூக்காமல் வெயிட்டு ஹெவியாக லிஃப்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நான் சொல்கிறது தப்புன்னு 4 பேர் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபிட்னஸ் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.